விடை பெற்றார் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிர் பிரிந்தது. ஆயிரத்து 1943 தனது 18வது வயதில் கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்தவர் நல்லக்கண்ணு. அடிமட்ட தொண்டராக தொடங்கி மாநில செயலாளர் வரை உயர்ந்த உன்னத பயணம். அரசியலில் நேர்மைக்கும் எளிமைக்கும் இலக்கணமாக திகழ்ந்தவர் நல்லக்கண்ணு. மாற்றுக் கட்சி தலைவர்களும் போற்றும் உன்னத அரசியல் பண்பாளர். விவசாயிகளின் வாழ்வுரிமைக்காக எண்ணற்ற போராட்டங்களை முன்னெடுத்தவர் நல்லக்கண்ணு. 1970களில் நிலமீட்சி போராட்டம் நாடு முழுவதும் பரவ முக்கிய காரணியானவர். தீண்டாமை மற்றும் கனிம வள கொள்ளைக்கு எதிராக தொடர்ந்து போராடிய வீரர். இயற்கை வளங்களை காக்க 86வது வயதிலும் நீதிமன்றத்தில் வாதாடியவர் நல்லக்கண்ணு. தோழர் நல்லக்கண்ணுவின் உடல் மருத்துவ மாணவர்களின் ஆய்வுக்காக தானம். நல்லக்கண்ணுவின் விருப்பத்தின்படி அவரது உடல் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தானம். எம்பாமிங்னா பதனப்படுத்தி அவர் தன்னோட உடலை அவர் டொனேட் பண்ணியிருக்கார் மருத்துவ மாணவர் படிப்புக்காக. ஸோ அதனால் எம்பாமிங் ப்ரொசீஜர் முடிச்சுட்டு கட்சி அலுவலகத்துக்கு கொண்டு போகிறதா சொல்லியிருக்காங்க. கட்சி அலுவலகத்துக்கு போய் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம கையிலே அவர் பாடியை ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. அதை நம்ம மருத்துவ மாணவர் படிப்புக்காக ரொம்ப பயன்படும். பொது சேவைக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் நல்லக்கண்ணு. ஆளுநர் RN ரவி இரங்கல். தோழர் நல்லக்கண்ணுவின் உடல் முழு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்படும். தகைசால் தமிழரை இனிய தோழரை செவ்வணக்கம் செலுத்தி வழி அனுப்பி வைப்போம் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் பதிவு. பாட்டாளி மக்களுக்காகவே வாழ்ந்து நிறைந்த பகட்டில்லாத தோழர் நல்லக்கண்ணு. நினைவும் புகழும் என்றென்றும் காலத்தால் அழியாத கல்வெட்டாக நிலைத்திருக்கும் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் புகழஞ்சலி. தனக்கென வாழாமல் பிறருக்கென வாழ்ந்த சிறந்த பண்பாளர் நல்லக்கண்ணு. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி இரங்கல். நல்லக்கண்ணு உடலுக்கு மத்திய மாநில அரசுகள் சார்பில் எல். முருகன், சேகர்பாபு ஆகியோர் நேரில் அஞ்சலி. நயினார் நாகேந்திரன், செல்வப்பெருந்தகை, திருமாவளவன், சீமான் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். விவசாயிகளுக்காகவும் மக்களின் உரிமைகளுக்காகவும் வாழ்நாளின் பெரும் பகுதியை செலவிட்ட போராளி நல்லக்கண்ணு. தவிக தலைவர் விஜய் இரங்கல். மாறாத கொள்கை பிடிப்புடன் வாழ்ந்து மறைந்த தோழர் நல்லக்கண்ணு. நடிகர் ரஜினிகாந்த் இரங்கல். சென்னையில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருடன் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் சந்திப்பு. தமிழகத்தில் ஏப்ரல் மாதத்திற்கு பதிலாக மே மாதத்தில் சட்டமன்ற தேர்தல் நடத்தப்படலாம் என தகவல். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 1785 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தார் முதல்வர். புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியதோடு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார்.
மகளிருக்கு வழங்கப்பட்ட 5000 ரூபாய் திட்டம் சூப்பர் ஹிட் ஆகிவிட்டதாக முதல்வர் ஸ்டாலின் பேட்டி. அதிமுக என்ற மூழ்கும் கப்பலுடன் பாஜக கூட்டணி வைத்துள்ளதாகவும் விமர்சனம். 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை சிறப்பு தொகுப்பு மக்கள் கிட்ட சூப்பர் ஹிட் இட்டு பாஜக டப்பா இன்ஜினை நம்பி அதிமுக இருக்கு. அதிமுக என்ற மூழ்கிற கப்பலை நம்பி பாஜக இருக்கு. பூஜ்ஜியமும் சேர்ந்தால் ராஜ்யத்தை ஆள முடியாது. பாஜக மற்றும் அதிமுக குறித்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். பாஜக டப்பா இன்ஜினை நம்பி அதிமுக இருக்கு. அதிமுக என்ற மூழ்கிற கப்பலை நம்பி பாஜக இருக்கு. பூஜ்ஜியமும் சேர்ந்தா பூஜ்ஜியம் தான், ராஜ்யம் கிடைக்காது. தவேகவுடனும் காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர் மறைமுக ஒப்புதல். அரசியலில் எல்லோருடனும் பேசத்தான் வேண்டும் என த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு பேட்டி. உள்ளாட்சியில் பங்கு குறித்து திமுகவிடம் பேசுவதாக ஜோடங்கர் ஒப்புதல். எந்த கட்சி அதிகாரத்துக்கு ஆசைப்படாது என்றும் கேள்வி. வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிடம் 40 தொகுதிகளை எதிர்பார்க்கும் பாஜக. 24 தொகுதிகள் வரையே வழங்க அதிமுக தலைமை திட்டமிட்டிருப்பதாக தகவல். நாளை சென்னை வருவதாக இருந்த பாஜகவின் தமிழக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் பயணம் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. அதிமுக பாஜக இடையேயான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை மேலும் தாமதம். பாமக சின்னத்துக்கு ராமதாஸ் உரிமை கோரிய வழக்கு. அன்புமணி தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவு. கிடைக்கும் வாகனங்களில் பயணித்தால் இலக்கை அடையவே முடியாது. நமக்கான வாகனம் அருகே வந்துவிட்டதாக தொண்டர்களுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கடிதம். சென்னை கடற்கரை செங்கல்பட்டு மார்க்கத்தில் 80க்கும் அதிகமான மின்சார ரயில்கள் ரத்து. 6வது நாளாக ரயில் நிலையங்களில் கூட்டம், உண்டியடிக்கும் பயணிகள். சென்னையில் மின்சார ரயில்கள் ரத்து எதிரொலி. மெட்ரோ ரயில் நிலையங்களில் அலைமோதும் பயணிகள் கூட்டம். புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டது தொடர்பாக தெற்கு ரயில்வே பொது மேலாளரிடம் திமுக எம்பி தயாநிதி மாறன் மனு. மார்ச் 2ஆம் தேதிக்குள் பிரச்சினை சரி செய்யப்படும் என ரயில்வே அதிகாரிகள் உறுதியளித்துள்ளதாக தகவல். வருகின்ற திங்கட்கிழமைக்குள் இந்த பிரச்சனைக்கு மக்கள் அவதியில்லாமல் சுமூகமான நிலையை கண்டிப்பாக கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். மேலும் இந்த இஎம்எல் கால்பெற இருக்க ட்ரெயினில், எலக்ட்ரிக் ட்ரெயினில் இன்னும் அடிஷனலாக 5 கோச்சுகளை இணைத்து பொதுமக்களுக்கு சிரமத்தை குறைக்கின்ற வகையிலே செயல்படுவதாக அவர்கள் உறுதியளிக்கிறார்கள். நீதிமன்றம் உத்தரவிட்டும் அமைச்சர் கே நேரு மீது வழக்கு பதிவு செய்யாதது ஏன்? தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அதிமுக எம்பி இன்பதுரை கேள்வி. காமராஜர் பல்கலைக்கழக ஊழல் புகார் தொடர்பாக சிபிஐ விசாரிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆணை. லஞ்ச ஒழிப்புத்துறை வெறும் தபால் நிலையமாக செயல்பட்டுள்ளதாக நீதிபதிகள் கண்டனம். சைவ வைணவ சமயங்களை அவமதிக்கும் வகையில் பேசியதாக வழக்கு. முன்னாள் அமைச்சர் பொன்முடி மார்ச் 24ஆம் தேதி ஆஜராக சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் சம்மன்.
இலவசங்களுக்கு எதிரான வழக்கை உடனே விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. தேர்தலை காரணம் காட்டி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் அவசர வழக்காக விசாரிக்க முடியாது என நீதிபதிகள் அறிவிப்பு. சென்னை கண்ணகி நகர் அரசு பள்ளி மாணவ மாணவியர் எழுதிய 50 நூல்கள் வெளியீடு. சாதனை படைத்த மாணவ மாணவியருக்கு தமிழக அரசின் முன்னாள் தலைமைச் செயலர் இறையன்பு பாராட்டு. நாகர்கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலைக்கு மாறிய மாநகர பகுதிகள். தங்கம் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 1,19,440 ரூபாய்க்கு விற்பனை. கடந்த 3 நாட்களில் சவரனுக்கு 2,000 ரூபாய் அதிகரிப்பு. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் அதிகரித்து 295 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் நேற்று வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் குறைந்த நிலையில் இன்று 5,000 ரூபாய் அதிகரிப்பு. ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்ரேல் சென்றார் பிரதமர் மோடி. டெல் அவீவ் விமான நிலையத்திற்கு நேரில் சென்று மோடியை வரவேற்றார் நெதன்யாகு. காசா இனப்படுகொலை குறித்து இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் பிரதமர் பேசுவார் என பிரியங்கா காந்தி நம்பிக்கை. இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை பிரியங்கா மறந்தது ஏன் என பாஜக கேள்வி. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் இன்று இலங்கை நியூசிலாந்து அணிகள் மோதல். அரையிறுதி வாய்ப்பை தக்க வைக்க இரு அணிகளும் போராட்டம்.